அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா லக்குவனார் பற்றி பார்க்க போகிறோம். யூனிட் 7 தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து லக்குவனார் பற்றி பார்க்குறோம். அதாவது லக்குவனார் வந்து புக்கில் அங்கங்கே சின்ன சின்ன கண்டென்ட்டாக இருக்குது. இப்போ வந்து எல்லாத்தையும் தொகுத்து ஒரு பிடிஎஃபாக உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் ஒரு டைம் வீடியோ பார்த்துட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேறு எங்கேயும் போயிட்டு தேட தேவையில்லை. 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற புக்லேயும் சரி, அப்புறம் வெளியிலிருந்து தேடி தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள். சி லக்குவனார், அவருடைய சிறப்பு பேர் வந்து செந்தமிழ் சுடர். இவருடைய பிறந்தது வந்து 10/3/1910 பிறந்திருக்காரு. ஊர் வந்து வாய்மைமேடு. அவங்களுடைய பெற்றோர் பாருங்கள், சிங்காரவேலு தேவர், ரத்தினம்மாள். சிங்காரவேலு தேவர், ரத்தினம்மாள். இவருடைய நற்பணி பாருங்கள், நூலாசிரியராக இருந்திருக்காரு, இதழாசிரியர், தமிழாசிரியர், தொல்காப்பியர் ஆய்வும் மொழிபெயர்ப்பும், சங்க இலக்கிய ஆய்வு, குறள் உரையும் குறள் பரப்பும் பணியும், இந்த பணியெலாம் வந்து செஞ்சுருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்கள். கவிதை படைப்புகள், ஓகேங்களா, கவிதை படைப்புகள், தமிழ் வளர்ச்சி பணிகள், இதெல்லாம் வந்து அவர் செஞ்சுருக்காரு. அவருடைய நற்பணிகளை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லக்குவனாருடைய வாழ்க்கை வரலாறு. அவரோட வாழ்க்கையில் என்னென்ன சந்தித்தார், எவ்வளோடைய சிறப்பு பட்டங்கள்லாம் வந்தார், அதை எந்தெந்த இயரில் வந்து என்னென்ன ஒர்க் பண்ணார், தமிழ் துறை தலைவராக எப்படி இருந்திருக்காரு, இதழ் பணியில் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அதாவது ஃபஸ்ட்டு வரைக்கும் அவருக்கு லட்சுமணன் என்ற பெயர் தான் இருந்திருக்கு. ஓகேங்களா, இருந்துட்டு லக்குவணன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி லட்சுமணன் அப்படின்ற பெயரை தான் லக்குவணன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காரு. கொஸ்டின் கேட்கலாம், எப்படி கேட்கலான்னா லக்குவனாருடைய முன்னாள் பெயர் இல்லைன்னா இயற்பெயர் அப்படின்னு கேட்கும்போது லட்சுமணன் தான் வந்து அவருடைய பெயர், அதை தான் வந்து லக்குவனான்னு சொல்லிட்டு மாற்றிருக்காரு. 1936 வித்துவான் பட்டம், இயர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 36 வித்துவான் பட்டம் பெற்றிருக்காரு. அதே மாதிரி 36லேருந்து 43 வரைக்கும் பல்வேறு உயர்நிலை பள்ளியில் தலைமை தமிழ் ஆசிரியர், ஓகேங்களா, நல்லா பாருங்கள், தலைமை தமிழ் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு 1945 to 65, அதாவது 20 வருஷம் வந்து தேத்து அந்து கல்லூரி, ஓகேங்களா, தேத்து அந்து கல்லூரி, விருதை செந்தில்குமார் நாடார் கல்லூரி மற்றும் மதுரை தியாகராசர் கல்லூரி ஆகியவற்றில் வந்து தமிழ் துறை தலைவராக பணியாற்றிருக்கார். இங்கே பாருங்கள், 36 to 43 வந்து உயர்நிலை பள்ளியில் தலைமை தமிழாசிரியராக பணியிருந்திருக்காரு. அதே மாதிரி 45 to 65 20 வருஷம் வந்து தமிழ் துறை தலைவராக பணியாற்றியிருக்கார். அதாவது அந்த கல்லூரி விருதை செந்தில்குமார் நாடார் கல்லூரியிலையும் மதுரை தியாகராசர் கல்லூரி, இதில் ரெண்டுலேயும் வந்து தமிழ் துறை தலைவராக பணியாற்றியிருக்கார். நெக்ஸ்ட் வந்து 1962 தமிழ் பாதுகாப்பு கழகத்தை தொடங்கியிருக்கார். அதாவது 1962 தமிழ் பாதுகாப்பு கழகத்தை தொடங்கியிருக்காரு. 65 வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு கைதாகிறாரு. அதுக்கப்புறம் சிறை சென்ற பின் விடுதலை ஆகிறாரு. அந்த 1945-65 வந்து தமிழ் துறை தலைவராக இருந்தார் இல்லைங்களா, அதே இயரில் பாருங்கள் 65 வந்து போராட்டத்தில் கலந்து கொண்டு கைதாகிட்டு அப்புறமேட்டுக்கு விடுதலை ஆகிறாரு. அதுக்கப்புறம் 62 பாதுகாப்பு கழகத்தை வந்து தொடங்கி வைக்கிறாரு. நெக்ஸ்ட் 1967-68 மாநில கல்லூரியில் தலைமை தமிழ் தலைவராக, ஓகேங்களா, தமிழ் துறை தலைவராக எந்த இயர் பணியாற்றினார், தலைமை தமிழ் ஆசிரியராக எந்த ஆண்டு இருந்தார், இப்போ வந்து தலைமை தமிழ் தலைவராக. தொல்காப்பியத்தில் மிகுந்த ஈடுபாடு வந்து அவருக்கு இருந்தது. தொல்காப்பியத்தில் வந்து அவருடைய சிறப்பு பேர்லேயே ஒன்று தொல்காப்பியத்தை பற்றி வரும். தொல்காப்பியத்தில் வந்து மிகுந்த ஈடுபாடு இருந்திருக்கு. அதே மாதிரி தொல்காப்பியன் என்ற புனைப்பெயரை கொண்டவர், கீழ்கண்டவற்றுள் தொல்காப்பியன் என்ற புனைப்பெயரை கொண்டவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சி லக்குவனார் அவர்கள் தான். அதே மாதிரி தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அது குறித்து ஆங்கிலத்தில் வந்து ஒரு ஆராய்ச்சி கட்டுரை. இங்கே பாருங்கள், தொல்காப்பியத்திற்கும் அவருக்கும் வந்து எவ்வளோ லிங்க் இருக்குது பாருங்கள். அதாவது தொல்காப்பியத்தில் மிகுந்த ஈடுபாடு இருக்கிறார். ஃபஸ்ட்டு தொல்காப்பியத்தில் அப்படின்ற ஒரு புனைப்பெயரை வந்து கொண்டவர். அதே மாதிரி தொல்காப்பியத்தை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதை குறித்து ஆங்கிலத்தில் ஆராய்ச்சி கட்டுரை, ஓகேங்களா, ஆராய்ச்சி கட்டுரை எழுதியிருக்கார். அதே மாதிரி இவரிடம் பயின்ற மாணவர்களில் ஒருவர் யாருங்க, கலைஞர் கருணாநிதி ஒருவர். இந்த கொஸ்டின் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள்,
நூல்கள் வந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. அதாவது ஆராய்ச்சி நூல்கள், விளக்கக்கட்டு நூல்கள், அவருடைய வரலாற்று நூல்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செய்யுள் நூல்கள், இந்த மாதிரி பல வகையான நூல்கள் எழுதியிருக்காரு. அதில் எந்தெந்த இதில் எந்தெந்த எவ்வளோ நூல்கள், அந்த இயரில் எந்த இயரில் எவ்வளோ நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், செய்யுள் நூல்கள். செய்யுள் நூல்கள் வந்து எழிலரசி அல்லது காதலின் வெற்றி 1933 எழுதியிருக்கார். எழிலரசி அல்லது காதலின் வெற்றி வந்து 1933. நெக்ஸ்ட் வந்து மாணவர் ஆற்றுப்படை. இதெல்லாம் வந்து செய்யுள் நூல்கள். தனியாக பிரித்து படிச்சுக்கோங்க. செய்யுள் நூல்கள் தனியாக, ஆராய்ச்சி நூல்கள் தனியாக, விளக்க நூல்கள் தனியான்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கோங்க. கீழ்கண்டவற்றில் இந்த செய்யுள் நூல்கள் கொடுத்துட்டு இந்த 4 ஆப்ஷனில் ஒன்று சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் படிக்கும் போதே வந்து தெளிவாக படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு செய்யுள் நூல்கள், எழிலரசி அல்லது காதலின் வெற்றி. அடுத்தது மாணவர் ஆற்றுப்படை, அண்ணாவிற்கு பாவிய வாழ்த்து, தமிழ் இசை பாடல்கள், துரத்தப்பட்டேன். துரத்தப்பட்டேன் அப்படின்ற நூல் எந்த இயர் அப்படின்னா 1952. ஓகேங்களா. எழிலரசி 33, துரத்தப்பட்டேன் வந்து 1952. நெக்ஸ்ட் பாருங்க, ஆராய்ச்சி நூல்கள். ஆராய்ச்சி நூல்களில் ஃபஸ்ட்டு வந்து அமைச்சர் யார் 1949. அமைச்சர் யார் 1949. அம்முவனார். ஓகேங்களா. எல்லாரும் இந்நாட்டு அரசர் பகுதி 1, 2 இருக்குங்க. எல்லாரும் இந்நாட்டு அரசர் பகுதி 1, எல்லாரும் இந்நாட்டு அரசர் பகுதி 2, 2 பகுதியாக வந்து இந்த டாபிக் எழுதியிருக்காரு. அடுத்தது தமிழ் கற்பிக்கும் முறை. ஓகேங்களா. வள்ளுவர் வகுத்த அரசியல். நெக்ஸ்ட் வள்ளுவர் கண்ட இல்லறம், பழந்தமிழ், தொல்காப்பிய ஆராய்ச்சி. தொல்காப்பிய ஆராய்ச்சி பாருங்க, தொல்காப்பியத்தில் புனைப்பெயர், தொல்காப்பிய ஆராய்ச்சியில் ஆங்கில கட்டுரை, தொல்காப்பியல் ஆராய்ச்சின்ற நூல் வந்து ஆராய்ச்சி நூல் 1961. மேலே பார்த்து இல்லைங்களா, அதே தான் 1961 ஆராய்ச்சி நூல் தொல்காப்பியத்தில் எழுதியிருக்காரு. இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல். ஓகேங்களா. அடுத்தது கரும வீரர் காமராசர். என் வாழ்க்கை போர் என்பது தன் வரலாற்று நூல் 1972. இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. என் வாழ்க்கை போர் அப்படின்ற கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1972. அடுத்தது பாருங்கள், விளக்கு உரை நூல்கள். விளக்கு உரை நூல்கள் 3 தொல்காப்பிய விளக்கம். நெக்ஸ்ட் மாமூலனார் காதல் காட்சிகள். ஓகேங்களா. மாமூலனார் காதல் காட்சிகள். 1 தொல்காப்பிய விளக்கம், 2 மாமூலனார் காதல் காட்சிகள், திருக்குறள் எளிய பொழிப்புரை. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து விளக்கு உரை நூல்கள். அடுத்தது வரலாறு நூல்கள். ஃபர்ஸ்ட் வந்து கரும வீரர் காமராசர் பற்றி மட்டும்தான் வரலாறு நூல்கள் சொல்லிட்டு ஒன்னே ஏற்றிருக்காரு. அடுத்தது பிற நூல்கள், அதாவது செய்யுள் நூல்கள், ஆராய்ச்சி நூல்கள், விளக்கவுரை நூல்கள், வரலாற்றில் ஒரே ஒரு நூல் கரும வீரர் காமராசர் பற்றி எழுதியிருக்காரு. அடுத்தது பிற நூல்கள் எக்ஸ்ட்ரா வந்து சில நூல்கள் எழுதியிருக்காரு. என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், பிற நூல்கள் வந்து தொல்காப்பியம் இன் இங்கிலீஷ் வித் கிரிட்டிக்கல் ஸ்டடீஸ். இதுதான் வந்து அவருடைய நூல் தான். அதுக்கப்புறம் தமிழ் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு 1959 எழுதியிருக்காரு. த மேக்கிங் ஆஃப் தமிழ் கிராமர். ஓகேங்களா. இது ஒரு நூல். அடுத்தது பிரீஃப் ஸ்டடி ஆஃப் தமிழ் வேர்ட்ஸ். இது மாதிரி 4 நூல் வந்து இங்கிலீஷில் வந்து எழுதியிருக்காரு. அவருடைய சிறப்பு பட்டங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட்லேயே வந்து அவருடைய சிறப்பு பேர் ஒன்று பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம் பாருங்க, செந்தமிழ் சுடர். ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே வந்து ஃபஸ்ட்டு சிறப்பு பேர் பாருங்கள். பட்டங்கள் கேட்டாலும் சரி, அவருடைய சிறப்பு பேர் கேட்டாலும் சரி, எது கேட்டாலுமே வந்து இதுதான் முத்தமிழ் காவலர், இலக்கண செம்மல், செந்தமிழ் மாமணி, தமிழர் தளபதி, பயிற்சி மொழி காப்பாளர். ஓகேங்களா. முன்னாடி பார்த்த செந்தமிழ் சுடர் இதெல்லாம் வந்து லக்குவனுடைய சிறப்பு பெயர்கள். தமிழ் காத்த துணைத் தலைவர், தமிழ் அரிமா, 2ஆம் நக்கீரர், 2ஆம் நக்கீரர், பெரும் பேராசிரியர், தன்மான தமிழ் மறவர். இதெல்லாம் வந்து அவருடைய சிறப்பு பட்டங்கள். அதேமாதிரி இறப்பு பார்த்தீங்க அப்படின்னா 3/9/1973 இயற்கை எழுதிடுறாரு. 1973 வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவரை பற்றி ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டினில் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 மட்டும் பாருங்கள், ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2022 நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், சி லக்குவனார். பரிதிமார் கலைஞர் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி லக்குவனார், சி ஆறுமுக நாவலர், டி வையாபுரி. நம்ம வந்து படிச்சிருக்கோம், அதனால் சி லக்குவனார். இந்த ஒரு கொஸ்டின் மட்டும்தான் இப்போ 2022 நடந்த ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஃபுல்லாக இந்த வீடியோ லெசன் முடிஞ்சது, சி லக்குவனார் பற்றி முடிஞ்சுது. இதனுடைய லிங்க் வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி படிச்சுக்காங்க. சரிங்களா. அதே மாதிரி
இப்போ நியூ சிலபஸ் படி குரூப் 4 சிலபஸுக்கான அதாவது டெஸ்ட்டு பேட்ச் ஒன்று போயிட்டுருக்கு. நம்ம குரூப் 4 படிக்கிறீங்க இல்லைங்களா, அதனால் ஜாயின் பண்ணி படிங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல், ஆன்லைன் கிளாஸு, வீடியோ எல்லாமே வரும். உங்களுக்கு இந்த ஜாயின் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் கேட்கணும் அப்படின்னா 8012781561 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி டவுட் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.